தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படி ஒரு மேடையே போட்டிருக்க முடியாது. 234 வேட்பாளர்களும் இந்த மேடையில் தான் அமர இருக்காங்க. இங்கே 117 பெண்கள், இந்த பக்கம் 117 ஆண்கள். ஃபைனலி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ஆமைகளின் மாநாடு, எதிர்பார்த்துனா அதை வந்து ட்ரோல் செய்ய அப்படின்னு சொல்லலாம், வந்து மற்றபடி அதில் என்ன பேச போகிறாங்கலாம் தாண்டி அந்த கண்டென்ட் ஓகேவா, அந்த கோர் கண்டென்ட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆமைகளின் மாநாடை வந்து நாளைக்கு, அதாவது இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டேட்லன்னு வச்சுக்கலாம். ஆனால் உங்களை வச்சு வேற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கெல்லாம் முன்னால் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். எதுக்கு இத்தனை சேர், எதுக்கு இத்தனை நாற்காலி அங்கே வந்து போட்டிருக்கீங்க? அதான் ஆமை ஓடுறதுல அண்ணன் வந்து ஆமை ஓட்டை திருப்பி போட்டு அதில் போட்டு மாதிரிலாம் போவார்ல, அப்போ அதே ஆமை ஓட்டை திருப்பி போட்டு அதுக்கு மேலே உட்காந்தா சீட்டு வாங்கின, அதாவது அந்த திரநிதியில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி வேறு எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அந்த சீட்டு, அதாவது அந்த நாற்காலி வாங்கின செலவுக்கு. ஏன்டா எதுக்குடா நாற்காலிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு தான் ஆமை ஓட்டு இருக்குல்ல, அது திருப்பி போட்டு, அதான் உங்கள் முதுகில் இருக்குல்ல, அதை எடுத்து திருப்பி போட்டு அதுக்கு மேலே உட்காந்து அதை இருந்து பார்க்க வேண்டியதானே அந்த கதைகளை. எதுக்கு இந்த வெட்டி விளம்பரம்? சாட்டை அவர்களுக்குன்னு தெரியல. இந்த மாநாட்டுக்கு விளம்பரம் பண்ணுறது வேறு, மற்றபடி அந்த கட்சியில் இருக்க வேட்பாளர்கள், எத்தனையோ வேட்பாளர்கள் தாண்டி நிர்வாகிகள், உழைக்கிற அந்த தொண்டர்கள் இல்லாமலே நிறைய பேர் வந்து ஆர்வலர்கள், அந்த ஆர்வலர்கள்லாம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ப்ரொஜெக்ஷன் ஃபுல்லாகவே வந்து சாட்டை அவர்கள். ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர் அப்படிங்கிற மாதிரி அவர் சீமானுக்கு அப்புறம் அவருக்கு அப்புறம் நான் தான் அப்படிங்கிறத வந்து காட்டுற மாதிரியே இருக்குது. அது வந்து எனக்கு தான் தோணுதா இல்லை வந்து நிறைய பேருக்கு தோணுதா அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு தோணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் தெரியுது. மாநாடு தான் உங்களோட டார்கெட்னா இந்த பைக்கில் அங்கே போகிறது இங்கே போகிறது, அதை தம்ப்நெயில்ல தூக்கி வைக்கிற இந்த மாதிரி சில விஷயங்கள் சாட்டையவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை மட்டும் பாயிண்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஏன் அப்படின்னா புஷி ஆனந்த் அவர்கள் வந்து டிவிகேயோட மாநாடு மற்ற நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் வந்து என்னன்னா அந்த பைக்கில் அவர் வந்து அங்கே போவார் இங்கே போவார் இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்போ ஒரு சில நாம் தமிழர் தம்பிமார்களும் எனக்கு தெரிஞ்சு சாட்டை அவர்கள் அதை பேசினாரான்னு தெரியல, பேசின மாதிரி யாரோ பாயிண்ட் பண்ண மாதிரி அந்த விஷயம் இருந்துச்சு. ஹெல்மெட், தலைக்கவசம் அதை அணியலை அப்படிங்கிற மாதிரி, அதுவும் ரோட்டில் அணியலை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் கான்ட்ரவர்சி ஆச்சு. அந்த விஷயத்த ஒரு சில பேர் பேசுனாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இவர் என்ன செய்கிறாராம், இதில் அண்ணனோட ஃபேஸை பார்த்தீங்களா, அந்த புலி முறைக்கிற மாதிரி இருக்குது. அந்த புலியோடைய அந்த ரியாக்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனில். அதாவது வனத்துறை அவங்க இருக்காங்களே, அவங்க அந்த புலியும் இவரையும் வந்து பக்கத்தில் இப்போ விட்டாங்கன்னா இதில் எது புலின்னு தெரியாமல் இவரை மாற்றி கொண்டு போயிடுவாங்களாம். அந்த 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 மாதிரி எக்ஸாக்டாக இருக்குது அந்த புலியோட ரியாக்ஷன் அண்ணனுக்கு. எல்லாம் ஓகே, டிவிகே மாநாட்டில் இதை பண்ணியிருக்கணும் அதை பண்ணியிருக்கணும், இந்த ஒழுங்குமுறை சரியில்லை அது சரியில்லை, ரோட்டில் இப்படி வராங்க தாவறாங்க துள்ளுறாங்க, இந்த மாதிரி சில விஷயத்த வந்து இவர் பேசியிருப்பார். இது நம்ம சொல்லும்போது சிறு பிள்ளைத்தனமாக இருக்கும், இருந்தாலும் அவங்க எப்படி பேசும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த சிறு பிள்ளைத்தனமாக தான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதில் தான் ஒரு விஷயம் என்னன்னா, நேஷனல் ஹைவே இப்போ இதில் ஓரமாக பைக் ஓட்டிட்டு போகிறாங்க, அதெல்லாம் ஓகே. சென்டரில் ஹெல்மெட் அணியாமல், அதாவது தலைக்கவசம் அணியாமல் வந்து வந்துட்டு இருக்காங்க. அது போக செல்ஃபி, அதாவது சுயப்படம் வந்து எடுத்துக்கொண்டு இருக்காரு. பாதுகாப்பு இல்லாமல், அதுவும் தலைக்கவசம் அணியாமல் அந்த இடத்துல நிற்கிறதும், அது இல்லாமல் இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இருக்குல்ல, அதை வந்து பிரீச் பண்ணுற மாதிரி, அதை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்காரு. இல்லை எனக்கு ஒன்று என்னன்னா, தமிழ்நாடு காவல்துறை அவங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா, எனக்கே வந்து இப்போ நான் ஒழுங்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளே பல இடங்கள்ல அப்படி நம்ம அணியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஊருக்குள்ளே நம்ம அப்படி அணியாமல் இருக்கும்போது ஒரு சில இடங்களில் வந்து ஃபைன் போடுறாங்க, அதாவது கேமராவில் பார்த்து நமக்கு ஃபைன் போடுறாங்க. ஆனால் இவருக்கு இந்த மாதிரி சில இடங்களில் போடுறது இல்லையா? அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமாங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு எழுது. இப்போவே இந்த விதிமீறல் இருக்குன்னா நாளை பின்ன இந்த இடத்துல ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் வந்துட்டாங்கன்னா அப்பவே அப்படின்னா இப்போ இப்படி இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த தட்டி விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? எந்த ஒரு அரசியல் கட்சியும் இப்படி ஒரு மேடையே போட்டிருக்க முடியாது. மிக பிரம்மாண்டம். இதுவரை இல்லாத கட்சிகள் எந்த கட்சிகளும் போடாத அளவுக்கு. எதுக்கு போட்ட? இல்லை ஏன் போட்ட? மற்ற கட்சி தான் போடல, அப்புறம் அவ்வளோ பெரிய பணக்கார கட்சியை போல நீ எதுக்கு போட்ட? இப்போ அது போட்டனால என்ன லாபம்? அதுவும் சொந்த பணம் கிடையாது. இதுக்காக வாயை கட்டி வைத்த கட்டி எத்தனையோ பேரும் டொனேஷன் கொடுத்துருக்காங்க. திரள் நிதியாக வந்து கிரவுட் ஃபண்டிங்னு சொல்லி ஒரு விஷயத்த கரங்கன்னு கறந்துருக்கீங்க, இன்னொரு பக்கம் உரின்னு உறிஞ்சிருக்கீங்க. இப்போ இவ்வளோ பெரிய எக்ஸ்டென்ஷன், இவ்வளோ பெரிய மேடை தேவையா? அவசியமா? இந்த செலவை வேற எதுலையோ காம்பன்சேட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அந்த பேனர்லாம் ஓகே, வேற சம்மதர் விஷயம்லாம் நீங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் ஓகே, யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் எங்கே தேவையில்லையோ அந்த ரூபாயை சேவ் பண்ணி வேற எதுக்காது அந்த கட்சியோட நிதிக்கு, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அங்கே கொடுங்க இங்கே கொடுங்க படிக்க வைங்க, அதெல்லாம் தாண்டி
கட்சியோட நிதிக்கு இப்போ இந்த எலெக்ஷன் வேற வருது, அந்த வேட்பாளருக்கு ஏதாவது ஒரு எலெக்ஷன் ஃபண்டா கொடுத்துருக்கலாமே. உங்க கட்சியிலே வேட்பாளராக நின்று இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. மாநாடு நடத்த வேண்டியதாங்க. ஆனா இவ்வளோ பில்டப் கொடுத்து எனக்கு என்ன ஈகோ, அவங்கெல்லாம் நடத்திட்டாங்க இவங்கெல்லாம் நடத்திட்டாங்க அப்படிங்கிற ஈகோ. இதுல டிவிகே வந்து மற்ற கட்சிகள், அதாவது டிவிகே முக்கியமா டிவிகே வந்து இவங்கள பார்த்து காப்பி அடிச்சாங்களாம், கொடியை காப்பி அடிச்சாங்களாம், கோட்பாடை காப்பி அடிச்சாங்களாம், சில விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டாங்களாம், அங்க உருவி இங்க உருவி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, எல்லாம் ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இவங்க என்ன பண்றாங்களா, புஷியானந்த பைக்ல அங்க போனார் இங்க போனாருங்கிற மாதிரி இவர் அதே பில்டப். இப்போ புஷியானந்த கவர் பண்ணாங்கல்ல, அவர் அங்க போனார் இங்க போனார் அப்படின்னு சொன்னோன்னே அதே விஷயத்த சாட்டை கையில் எடுத்திருக்காரு. இவர் இங்க பண்ணும்போது அது வந்து உழைப்பான். அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவரோட உழைப்பை நான் வந்து பாராட்டுறேன். உண்மையிலே அவர் வந்து நல்ல எஃபோர்ட் போடுறாரு, இந்த விஷயத்துக்கு மாநாட்டுக்கு நல்ல எஃபோர்ட் போடுறாரு, சாட்டையை சொல்றேன். அதே மாதிரி தான் அவரும் எங்கேயோ ஒரு இடத்துல 4 மணிக்கு மாநாடுன்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கும்போது கூட ஆர்வமா இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்லியராகவே வரணும் அப்படின்னு சொல்லி கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு அரௌண்ட் 3 o'clock 2 o'clockலாம் ஆட்கள் வர வாய்ப்பு இருக்கு. நடு வெயில் இருக்கும், வெயில் ஆரம்பிச்சிருச்சு, அப்போ வெயில் நல்லா இருக்கும். ஈவிக்கே மட்டும் கூரை போடணுமா, கூரை போட்டு எல்லாரையும் வந்து பார்க்கணுமா, தொண்டர்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னானுங்க. அப்போ இங்க எங்கடா கூரை, டே அதாவது கூரை எங்கடா, தலையில நிறைய கூந்தல் வச்சிருக்கீங்களே, கூரை எங்க? இப்ப வெயில் அடிக்காதா? இஸ்லாமிய தமிழர்களுக்கென்று நோன்பு திறப்பதற்கென்று கிட்டத்தட்ட ஒரு 1000 அடியில பந்தல் போடப்பட்டு அவங்களுக்கான நோன்பு கஞ்சி, அந்த நோன்பு உணவு, வடை, பேரிச்சம்பளம் இது எல்லாத்தையுமே நாம் தமிழ் ஒழுங்கிணைச்சிருக்காங்க. ஆமாமா, இஃப்தாருக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. 6 மணி ஒரு 6:20 அந்த மாதிரி டைம்ல, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அதை வந்து திறப்பாங்க, அந்த விஷயத்த வந்து சாப்பிடுவாங்கன்னு வச்சுப்போம். அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, இஸ்லாமிய நண்பர்கள் வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 6:20 ஒரு 6:40 அது அந்த டைம் வந்து ஒரு நாள் டிஃபர் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க தான் ஒரு கேள்வி, அவங்க அந்த டூரிங் அந்த டைம்ல சாப்பிட மாட்டாங்க, அது போக தண்ணி குடிக்க மாட்டாங்க. நீ 2 மணிக்கு வர சொல்லி, ஒரு வேளை 4 மணிக்கு ப்ரோக்ராம் அப்படின்னாலும் ஒரு 2:30 3 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. வந்தாதான் உள்ள வர முடியும். சம் அதர் இஷ்யூஸ் காரணமாக சில பேர் சீக்கிரம் கூட வரலாம். வரும்போது தண்ணி கூட குடிக்காம அந்த வெயில வந்து அவங்க உட்காரணுமா? அப்போ மாநாட வெயில வைக்காம 6:30க்கு மேல அவங்க திறந்ததுக்கு அப்புறம், அதாவது அந்த இஃப்தார் நோன்பு முடிச்சதுக்கு அப்புறம் வச்சிருக்க வேண்டியதானே. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து சிறு பிள்ளைத்தனமா தான் நமக்கே இருக்கு. ஆனா இந்த மாதிரி கேள்வியை தானே அவனுங்களும் கேட்கறானுங்க, லூசுத்தனமா. மாநாடெல்லாம் முக்கியம் தான், இருக்கிற கட்சி அவங்க நடத்துறாங்க, பண்றாங்க, போறாங்க, அதனால 10 பேருக்கு, அதாவது அங்க வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே லாபம் இருக்கும். இங்க நம்மளே திரட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறோம். நமக்கு இவ்வளவு பில்டப் எதுக்கு, இந்த ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி இதுல ஒரு விஷயம் சொல்றேன், அவங்களாவது ஃபண்டை போடுறாங்க. சப்போஸ் ஒரு சேர் உடையுதுன்னா அதுக்கு அமௌண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இதுக்கே வந்து கலெக்ஷன் வந்துச்சான்னு தெரியல, நிதியா திரட்டிட்டு இருக்கோம், இன்னும் திரட்டிட்டு இருக்கோம். எக்ஸஸா போனா கூட நீங்க எங்கேயாவது அப்படின்னு பண்ணிடுவீங்க. கம்மியா வந்துச்சுன்னா அடுத்ததும் எந்த தானே செய்யணும். இந்த மாதிரி பல்வேறு காமெடிகள் நாளைக்கு கூட நம்ம சந்திக்க வாய்ப்பு இருக்கு என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுட்டு நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.